ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சாக்கோ லவா கேக் ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாங்கிறது ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது 2 மெத்தடில் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த 2 மெத்தடுமே ரொம்ப ஈஸி. ஒன்று கப் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன், இன்னொன்று பனியாரம் கல் யூஸ் பண்ணி மினி கேக் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுக்கு தேவையானது என்னெல்லாம்னா, சாக்லேட் 3 டைரிமில்க் எடுத்திருக்கேன், போர்பன் பிஸ்கட் பாக்கெட் 2, பால் வந்து 2லேருந்து 3 கிளாஸ் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் நான் பிஸ்கட்ஸை போட்டு பவுடராக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை யூஸ் பண்ணி ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துக்கிட்டு போகிறேன். பாலை மொத்தமாக ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போது நான் இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கிட்டேன். சைடில் நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வெந்நி கொதிக்க வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா அந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணணும், அதுக்காக. இப்போ இந்த சாக்லேட்டெல்லாம் இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இந்த பவுலை தூக்கி நம்ம அந்த வெந்நிக்கு மேலே அப்படியே வைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இல்லை ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி இந்த மாதிரி கண்டினியூஸாக கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. கிண்டும் போது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகும். இப்போது இது கூட நான் ஒரு 2 ஸ்பூன் பால் ஆட் பண்ண போகிறேன். பால் ஆட் பண்ணதுக்கப்புறமும் கொஞ்சம் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், திக் கன்சிஸ்டன்சி ஆகிற வரைக்கும். இப்போது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு, இந்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேட்டரும் ரெடி. பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மக் கேக்கு. இதுக்கு நான் ஒரு பேனில் தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ டீ கப்ஸில் பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இந்த கப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிஸ்கட் பேட்டரை ஃபில் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு ஃபில் பண்ணால் போதும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட் க்ரீமை ஆட் பண்ணியிருக்கேன். இது 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். ஸ்பூனாக இல்லாட்டினா நீங்கள் அதை பால் மாதிரி உருட்டி அதை கூட நீங்கள் அந்த பாலை உள்ளே போடலாம். இப்போது சாக்லேட் க்ரீம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு லேயர் பிஸ்கட் பேட்டரை மேலே ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றினா போதும், கவராகிற அளவுக்கு ஊற்றிட்டு இந்த மாதிரி தட்டி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈவனாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ண பேனும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை ப்ளேஸ் பண்ணி அந்த ஸ்டாண்டுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு தட்டில் அந்த மக்கை வச்சிடலாம். நீங்கள் பிளேட்டை ப்ளேஸ் பண்ணதுலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம், பேக் ஆகிடும். இப்போ நான் திறந்து செக் பண்ணி பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் எனக்கு வேகாத மாதிரி இருந்துச்சு. அதனால் ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சேன். இப்போ மறுபடியும் செக் பண்ணி பார்த்தேன், பேக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நம்மளோட மக் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை கம்ப்ளீட்டாக நம்ம ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம். இப்போ செகண்ட் மெத்தட் மினி கேக்கு. இதை நான் வந்து பனியாரம் யூஸ் பண்ணுற அந்த பேனில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ அந்த பேட்டரை நம்ம இந்த மாதிரி குட்டி ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நம்ம ஃபுல்லாக ஊற்றாமல் 1/2 அளவுக்கு ஊற்றினா போதும் அந்த குழியில்.
இப்போ இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் அந்த மெல்ட் பண்ண சாக்லேட் க்ரீமை வந்து பால் பிடிச்சி வச்சுருக்கேன், உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். அதுக்கு ஒன்றும் இல்லை, கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நீங்கள் அந்த சாக்லேட் க்ரீமை உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்ல பால் மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ஈவனாக வந்து தட்டி கொடுத்துக்கோங்க. இப்போ இதுதான் அந்த பால்ஸு, மெல்ட் பண்ண சாக்லேட்டில் பால் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த பால் ஒவ்வொன்றுத்தையும் நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம் உள்ள. இப்போ மேலே இன்னொரு லேயர் ஆட் பண்ணிடலாம், பிஸ்கட் பேட்டரு. இந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறம் இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதும், பேக் ஆகிடும். ஒரு லிட்டை வச்சு கவர் பண்ணிவிடுங்க. இப்போது 10 மினிட்ஸ் கழித்து நல்லா பேக் ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்கள் இதை நைஃபை வச்சோ இல்லை பனியாரம் யூஸ் பண்ணுற ஸ்டிக்கை வச்சோ எடுத்துடலாம். ஹாட்டாக இருக்கும் போது எடுத்துடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ சூப்பராக நம்மளோட மினி கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட மக் கேக் ரெடி ஆயிடுச்சு. நைஃபை லைட்டாக சுற்றியும் இது பண்ணி தட்டினாலே வெளியில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு அப்படின்னு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த மினி கேக்கும் நல்லா வந்திருக்கு. இதனாலே தெரியும் நல்லா கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்குது. இந்த டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.